ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ் ரெடி காசுடைய அப்கமிங். ஸோ இதை தான் நம்ம எதிர்பார்த்து ஒரு ட்ரூத் ரிவீல் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டிலே பண்ணாமல் அந்த ட்ரூத் ரிவீல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. பட் அது ஒரு ட்விஸ்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, முத்து மீனா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு அது வந்து தங்க நகை கிடையாது, கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாட்டியை வழி அனுப்பிட்டு அப்படியே வந்து வீட்டு கதையெல்லாம் சாத்திட்டு வந்து உண்மையை சொல்கிறான்னு நினைக்கிறேன். பட் எதிர்பார்த்த விதமாக வந்துட்டு விஜய் அப்படியே திருப்பிட்டாங்க. இந்த நகை வந்துட்டு என்கிட்ட கொடுக்கும்போதே கவரிங்காக கூட இருந்திருக்கலாம். ஸோ மீனாவோட வீட்டிலேருந்தே அவங்க கவரிங் தான் போட்டு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மீனா மேலே வந்துட்டு பழியை திருப்பி விட்டுறாங்க அப்படிங்கிறத. ஸோ மீனாவே அவங்க கோப்பட்டு சும்மாலாம் பேசிட்டு இருக்காதீங்கன்னு சொல்கிறாங்க. பட் இன்னொரு சைட் ஸ்ருதி வந்துட்டு ஸோ ஓகே, இவ்வளோ கன்ஃபியூஷன் இருந்தால் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங்க்கு போலீஸ் ஸ்டேஷன் போவாங்களா அப்படிங்கிறது நம்ம ஆடியன்ஸ் லைன்லேருந்து ஒரு கொஸ்டின். ஏன்னா மீனா வந்துட்டு தியாகியாக இருந்துருவாங்க அப்படிலாம் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பார்த்தேன். பட் அப்பெல்லாம் கிடையாதுங்க, போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து நமக்கு ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் கிடச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி முத்து போட்டிருக்க அதே ட்ரெஸ் போலீஸ் ஸ்டேஷனில் அதே ட்ரெஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கப்புறம் உண்மை வெளியே வருமா, இல்லை இது எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறதா இப்போதைக்கு ஒரு பெரிய மேஜர் பாயிண்ட்டாக இருக்குது. அதே போல் இந்த நகையெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நகை வந்துட்டு ஆல்ரெடி அடகு வச்சிருந்தாங்க இல்லையா, நம்மளுடைய மீனா வந்துட்டு சத்யா கிட்ட கொடுத்து. ஸோ அந்த நகை திருப்பி வருது அப்படின்ற பட்சத்தில் அது ஒரிஜினலாக இருந்துச்சுன்னா இது கவரிங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கவும் சான்சஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த இடத்துல ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே டீம் எப்படி கொண்டு போகிறாங்கன்றது தெரியல. அதே போல் போலீஸ் ஸ்டேஷன் சொன்ன உடனே நம்மளுடைய மனோஜுடைய அந்த மொழியே மாறிச்சு. மேபி வீட்டுக்குள்ளே அட்டாச் இது மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத கேட்டு ட்ரூத் ரிவீல் வெளியாகுதா அப்படின்றதெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராக்கை கொஞ்சம் பாசிட்டிவாக கொண்டு போகலாம். ப்ரோமோவுமே நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாராட்ட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதான். அதே போல் இதையும் நெகட்டிவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இல்லைங்க, அடுத்தடுத்து கொண்டு போகிறாங்க போலீஸ் ஸ்டேஷன் ட்ராக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும் டிஆர்பிக்காக அப்படின்னு சொல்லி டீமே பிளான் பண்ணுறாங்க. ஸோ எடுத்த வாரத்துக்கு நான் தான் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு அங்கே என்ன சுவாரஸ்யம். ஸோ ஒரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் போய் அந்த பக்கம்லாம் கண்டுபிடிச்சி வந்தால் தான் அங்கே ஒரு கெத்து இருக்குது அப்படின்னு சொல்லி டீமே பிளான் பண்ணுறாங்க. ஸோ நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்படி பற்றி உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.